ஹலோ மக்களே, வெல்கம் டு அருள் பிரியாஸ் vlog. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம சேனல்ல வீடியோ வருது. ஸோ இப்போ என்ன வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம திருவண்ணாமலையில திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு வெள்ளி தேரோட்டம் நடக்க போகுது. அதை பார்க்க தான் நானும் அருளும் இப்போ கிளம்பிட்டோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியாக சாமி பக்கம் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு இடம் பிடிச்சிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். பட் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்துருக்கோம். சாமி இப்போ தான் அங்கே கோயிலில் கிளம்பியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு வரப்போகுது. நாங்கள் ஒரு ஸ்டெப்ஸில் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல பார்த்து நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். பட் லாஸ்ட் டைம் இல்லை, அதுக்கு போன தடவை முன்னாடியே உட்காந்து பார்த்தோம். இந்த டைம் கொஞ்சம் பின்னாடி தான் இடம் கிடச்சிது. ஸோ எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ பார்ப்போம் சாமி வர. நம்மளோட வண்டி வந்துட்டு இங்கே சேஃபாக பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து இந்த 3வது வண்டி, இந்த ஹீரோ ஹோண்டா. ஸோ வண்டி சேஃபு. சாமி வரப்போலாம் இங்கே ரொம்ப நெருக்கமாகிடும். இப்போ அங்கே அந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ் கடை, அதெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே இருக்கவே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்காங்க. இப்போ டைம் வந்துட்டு மணி 11 தான் ஆகுது. சாமி இப்போ தான் கோவிலேருந்தே கிளம்பிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் உட்காந்துருவாங்க. நாங்கள் இந்த டைம் கொஞ்சம் லாஸ்ட்ல பின்னாடி தான் இடம் கிடைச்சிருக்குன்னு உட்காந்துருக்கோம். எவ்வளோ நேரத்துக்கு சாமி பார்த்துட்டு போக போகிறோன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அருள் எனக்கு அது வாங்கிட்டா அருள். அதெல்லாம் குழந்தைக்கு நல்லா இருக்கு. குரோன் மாதிரியா சூப்பரா இருக்கு. ரோசஸ்லாம் நாட்டுல எவ்வளவு புது புதுசா கண்டுபிடிக்கும் இந்த நாய்கள் எல்லாம். பசங்க வாங்குறாங்க. எனக்கு வாங்கி குழந்தைக்கு இது பாரு. நம்ம அதுல எல்லாரும் வாங்குறாங்க. எனக்கும் வாங்கி விடுறது. வாங்கி தருவியா மாட்டியா? வாங்கி தடா, அழகா இருக்குடா. தலையில மாட்டிக்கிட்டா நல்லா ஜிக்கு 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 ஜிக்கு. குழந்தைக்கு போடணும்னு அதுல ஒன்னும் டிஸ்க்ளைமர் போட்டு வச்சிடல. யார் வேணா போடலாம். இது அப்ப எல்லா பேரும் அங்க ஆண்டி எல்லாம் கையில வாங்கி வச்சுட்டு போறாங்க. சரி கூட நானும் கையில வாங்கி வச்சுக்கிறேன். அப்புறமே வீட்டுக்கு போய் தலையில மாட்டிக்கிறேன். அந்த மூளை திரும்பிடுச்சு போல இருக்கு. ஸோ எல்லாரும் ஒவ்வொன்றும் கத்திட்டு இருக்காங்க. சாமி விஷயம் பாரு. இப்ப இவருக்கு பெரிய குறை பிக் பாஸ் பார்க்கல. இன்னைக்கு பிக் பாஸ் மிஸ் ஆயிடுச்சு. சாமி கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரே க்ரௌடு ரொம்ப கூட்டமா கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் மூளை அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். கடவுளே அஜித்தான் எல்லாம் உங்க அட்ராசிட்டி தாங்க உள்ளப்பா. சாமி கிட்ட வந்துருச்சு. அது வெளிச்சத்துல
எல்லா சாமியுமே அந்த சக்தி தியேட்டர் கார்னர் இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல சண்டிகேஸ்வரர் திரும்புறாரு. ஸோ சீக்கிரமாவே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது என்னன்னா, கண்டிப்பா லேட் ஆகும். 1 மணி 2 மணி ஆகும் போல இருக்கு. ஏன்னா நாங்க இந்த தடவை கொஞ்சம் லாங்ல வேற உட்காந்துட்டு இருந்தோமா, ஸோ லேட் ஆக போகுதுன்னு நினைச்சோம். பார்த்தா ஒரு 12:30க்கெல்லாமே வந்துட்டு அந்த கார்னர் திரும்பிடுச்சு. ஸோ நாங்களும் அப்படியே கோயிலாண்ட போயிட்டு பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்துட்டு மரத்தேரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தேருக்கு வந்துட்டு மாலை போட்டுட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு மரத்தேர் புறப்பட போகுது. ஸோ தேரெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையார் கரோரா. அண்ணாமலையார் கோவில் எப்படி ஜொலிக்குது பாருங்க, ஜிக்கு 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 ஜிக்குன்னு சூப்பரா. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்க சொல்லியிருக்கேன், வாங்கிக்கிறேன். திருட்டு வேலைலாம் பண்ணக்கூடாது. ஏன் ஐஸ்ல எது காய வச்சா? சாமி பார்த்து முடிச்சுட்டு கோயில்கிட்ட வந்திருந்தோம். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே தேரெல்லாம் வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். என்ன கடைலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்னு நினச்சேன். பட் டைம் வந்து 12:30க்கு மேலே ஆனதுனால கடையெல்லாம் ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா எல்லாமே பார்க்க முடியாது. அதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லா கடையும் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மரத்தேர் அன்னைக்கு என்ன நடக்குது, எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.